ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணிக்கலாம். யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு பேகை வந்து கொட்டி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டுங்க. கொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் காஞ்சி வந்த மாதிரி வந்துடுச்சுங்க. அதுதான் சரி எடுத்துடலான்ட்டு ஒரு 6 பேக் இப்போ எடுக்கிறேங்க. 6 பேக் எல்லாம் கொட்டி எருவு போட்டு கலக்கி வேற விதை நல்லான்ட்டு இருக்கிறேங்க. அதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஒரு பேக்ல இருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு. நான் என்ன பண்ணிட்டேன், இதில் மூக்குத்தியா வரையும் கொடி போகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த கிழங்கு எடுக்கலைங்க இப்போதைக்கு, இருக்கட்டும்னு விட்டுட்டுங்க. பாருங்க கிழங்கு பாருங்க, சூப்பராக மேலே இருக்குது பாருங்க, வந்துட்டு இருக்குது பாருங்க கிழங்கு. அடடா சூப்பராக இருக்குதுங்க கிழங்கு. நானே இப்போதான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எனக்கு. என்னுடைய மாடி தோட்டத்தில் சக்கரவள்ளி கிழங்கும் அறுவடை பண்ணியாச்சுங்க. பாருங்க கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, இங்கேயும் கிழங்கு இருக்குது பாருங்க. பாருங்க சார், இந்த மூக்குத்தி அவர் எடுத்துடலாமா? அப்படி இல்லை, கிழங்கு மட்டும் உடைச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான கிழங்கு பாருங்க, அருமையா இருக்குதுங்க. நான் இன்னும் 2 பேக் வச்சு விடலான்ட்டு இருக்கிறேங்க. இதை பார்த்த உடனே ஒரு ஆசை, பரவாயில்ல இவ்வளோ பெரிய கிழங்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நம்மளுடைய மாடி தோட்டத்தில் சக்கரவள்ளியும் அறுவடை பண்ணியாச்சுங்க. இருங்க மொத்தத்தையும் உங்களுக்கு அறுவடை பண்ணிட்டு கடைசியாக காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த கிழங்கு பாருங்க, நல்லா பெரிய கிழங்கு, வெடிச்சு போயிடுக்குது பாருங்க. நல்ல வேலைங்க, இது எடுத்ததே நல்லதா போச்சுங்க. வீணா போயிடுங்க இந்த கிழங்கு. பரவாயில்லைங்க, சூப்பரான கிழங்கு. இன்னும் ஒரு 2 பேக் இப்போ மறுபடியும் கட்டிங்ஸ் வச்சு விட்றோங்க. இதை பார்த்த உடனே ஒரு ஆசை, சரி இன்னும் 2 கட்டிங்ஸ் வச்சு விடலாம். இன்னும் பாருங்க இருக்கு. கட் பண்ணி விட்டேங்க, வளர்த்துன்னு விட்டுலான்னு பார்த்தேன், அவசரப்பட்டு அது வீணா போச்சு. இது பெருசாக விட்டுருங்க, இப்போதைக்கு 2 கிழங்கு மட்டும் போதும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த கொடி வந்து மூக்குத்தி வர காய் வைக்கிதுங்க. அதனால இந்த பேக் வந்து இப்போதைக்கு இதை மட்டும் எடுத்துக்கணுங்க. இன்னொரு பேக்கில் அறுவடை பண்ணலாங்க. எடுத்துங்க பேக். பழைய பேக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் பாருங்க கொட்டி விட்டுட்டுங்க. அதான் இன்னைக்கு பேக்லாம் பாருங்க, மண்புழு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அதனால தான் கொஞ்சம் பேக்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒரு பழைய சொரக்கா சீட்லாம் இப்போ எடுத்துட்டுங்க, எடுத்துட்டு இப்போ புது விதை நட்டு விடலான்னு இருக்கிறேங்க. அதுக்குதான் இந்த கிழங்குலாம் கூட எடுத்துடலான்ட்டு இப்போ எடுக்கிறேங்க. சூப்பராக வருது பாருங்க கிழங்கு. ஒரே ஒரு கிழங்கு தான் அதில் இருக்கும் போலக்குதுங்க. அவசரப்பட்டுட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா இது வந்திருக்கும். நாங்கள் பச்சை மிளகா அறுவடை பண்ணிக்கலாம். நிறைய மிளகா இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா காரம் உரைக்குங்க. குண்டு சைஸு மிளகா, குட்டியா குண்டா எப்படி இருக்குது பாருங்க. காயெல்லாம் அப்படியே வச்சுச்சுன்னா செடியே அப்படியே தோண்டு போன மாதிரி ஆயிடுதுங்க. அதுதான் சரி பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேன். மிளகாயே நிறைய நேரம் அறுவடை மாதிரி காட்டுற மாதிரி இருக்குங்க. நான் உங்களுக்கு பறிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு அறுவடை காட்டுறேங்க. பாருங்க நிறைய டைம் எடுக்கும் மிளகுதுங்க இதுவே. நான் உங்களுக்கு பறிச்சுட்டு காட்டுறேங்க. வாங்க மூக்குத்தி அறுவடை பண்ணிக்கலாம். காய் இது வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி பறிக்கிறது தாங்க பெரிய வேலையாக்குது எனக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா செடிக்குள்ள தாங்க இருக்குது. இந்த மூக்குத்தி அறுவடை பண்ணணும்னாவே எனக்கு கஷ்டங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பூலாம் பாருங்க, காய் பாருங்க கொத்து கொத்தா இருக்குதுங்க. ஆனால் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பூ பிஞ்சு அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க காய் பாருங்க. டபுள் கலர் அவரையும் அறுவடை இருக்குதுங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டுருக்குறேன் பாருங்க. நல்லா விதைக்கு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க காய். நல்ல அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அவ்வளோதான், அந்த பக்கம் போயிடலாம்.
வாங்க மலேசியா நீட்டை கோக்கை பறிச்சுக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கோ நான் அப்படியே லைனாக பறிக்கிறேங்க. ஏன்னா இது கொடியெல்லாம் ஒன்றோட ஒன்று சுற்றிட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு காயே தெரிய மாட்டேங்குதுங்க. காய் பறிக்கிறதே வர வர பெரிய வேலையாயிடும் போகுதுங்க எனக்கு. அவசரத்துக்கு அறுவடை பண்ண முடியாதுங்க. பாருங்க இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு 4 காய் பறிச்சுக்கணும். கொடி பாருங்க, கோவக்காய் கொடி பாருங்க, இவ்வளோ தட்டம் தான் இருக்குதுங்க. பாருங்க இந்த தடம் தாங்க இருக்கு. இன்னும் நல்லா இது வந்து தெம்பு நல்லா வலுவானுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து கட்டிங் ஸ்பாட் நல்லா இருக்கும். பாருங்க பீங்க பிஞ்சு பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க. நல்லா லென்த்து பீங்க இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தாங்க அந்த பீங்காவும் நல்லா லென்த்தாக வருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. பச்சை வரையும் ஒரு பிட்டு வந்து விதைக்கி விட்டு எடுத்துக்கலான்ட்டு விதைக்கி விட்டு எடுக்கிறேங்க. பொள்ளங்காவும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க இருக்குது, பழுக்க விட்டுட்டுருக்கிறேன். நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ விதைக்கு தாங்க காய் அதிகமாக விட்றேன். சிறகவர் பாருங்க, செடி பூரா சிறகவர் தாங்க. எவ்வளோ அருமையாக தொங்குது பாருங்க. பூராமே பார்த்தீங்கன்னா பாருங்க சிறகவர் தாங்க. ஒரு 2 காய் பறிச்சுக்கலாம். ஒரு காய் இங்கே ஒரு காய் இருக்கு. ஒரு 2 காய் மட்டும் பறிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க காய். இன்னும் பாருங்க பிஞ்சு பாருங்க நிறைய இருக்கு பாருங்க, நிறைய இருக்குதுங்க. அப்படியே இது பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ பிஞ்சு தாங்க. அதனால தான் சரி அதோட பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டுங்க. இங்கேயும் பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறகா தாங்க. கொடி பூரா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா ஏறிடுச்சுங்க. கொடி இப்போ ஆட்டெரு போடவும் நல்லா கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இந்த அவரை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கலரு எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு தாங்க. கொடியாவை நம்ம எத்தனை தான் போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க எனக்கு விதை. இந்த அவரை பாருங்க, இந்த அவரைக்கும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. என்ன ஆச்சரியம், இது வேற அவரையாப்பா? சரி அந்த காய் இந்த காயும் வச்சு பார்த்துடலாம். சரியா, வச்சு பார்த்தா தெரிஞ்சிருது ரெண்டும் வேறையா ஒன்றா அப்படின்ட்டு. எனக்கே ஒரே குழப்பமா இருக்குதுங்க. அதாவது கொடியாவரை நான் எத்தனை போட்டேன் அப்படின்றதே எனக்கு தெரியலைங்க. அந்த அளவுக்கு கலர் கலராக வைக்குதுங்க கொடியாவரை. சூப்பராக இருக்குதுங்க இந்த கலரும். உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு வந்து தட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேங்க. அந்த டபுள் கலர் அவரைக்கும் இந்த டபுள் கலர் அவரைக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறேங்க காய்க்கு. நானே வந்து எதிர்பார்க்கலைங்க. இப்போ கிட்ட பார்த்துட்டு தான் இது வேற அது வேறன்னு தெரியுதுங்க. வேற நிக்கிறதுக்கு வேற இடமே இல்லாத அளவுக்கு ஆகி போச்சுங்க. எல்லாம் கொடி வந்து அப்படியே அமுத்திக்கிச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கலர். இந்த கலர் வேறங்க. நான் உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு காய் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறேங்க. மொத்தம் இப்போ கலர் பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்குதுங்க இந்த அவரையிலே எங்கிட்ட. பச்சை கலரு, டபுள் கலரு, இதுவும் பார்த்தீங்கன்னா பச்சையிலே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பார்டர் கட்டின மாதிரி இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரேங்க. டார்க் பிங்க் இருக்கு, பச்சை இருக்கு. அவரையிலே பார்த்தீங்கன்னா 4 கலர் நட்டிருப்போம் போல இருக்குதுங்க. அதாவது பட்டை அவரையிலே 4 கலர் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. உங்களுக்கு காய் வந்து இன்னைக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்னே எல்லா அவரையுமே அறுவடை பண்ணுறேங்க இன்னைக்கு. எத்தனை அவரை இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தட்டில் கடைசியாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன். மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா கீழே மேலேன்னு எல்லா இடத்துலையுமே பாருங்க கலர் பாருங்க என்னமா இருக்குது பாருங்க கலர். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஆக்கிரமி ஆயிடுச்சு. விதை பாருங்க அப்படியே காஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கட்டி ஆகும். சூப்பரான விதை பாருங்க காஞ்சிடுச்சு பாருங்க. ஒவ்வொன்றுல பார்த்தீங்கன்னா 1 தாங்க இருக்கு, ஒவ்வொன்றுல பார்த்தீங்கன்னா 4 இருக்கு, ஒவ்வொன்றுல பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, 2 இருக்கு. அந்த மாதிரி காய்க்கு தகுந்த மாதிரி விதை வருதுங்க இதுல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை அறுவடை பண்றது தாங்க எனக்கு பெரிய டாஸ்கா இருக்கு. ஏன்னா இது தெரியறதே இல்லைங்க, ஆனா பார்த்தா முத்திடுதுங்க.
மூக்குத்தி அவரையும் உங்களுக்கு நல்லா அறுவடை காட்டணும் தாங்க எனக்கும் ஆசை. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு இது அறுவடைக்கே என்னால கண்டுபிடிக்க முடியறது இல்லைங்க. இப்பதான் நிறைய காய் பார்த்தேன், அதுக்குள்ள காணாம போச்சு. இதை பார்த்தனால தாங்க நான் அறுவடையே பண்ணலான்னு முடிவு பண்ணேன். கடைசியில் பார்த்தா காணாம போச்சு. சரி, பச்சை அவரையும் அறுவடை பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுனால பச்சை அவரை பண்ணிக்கலாம். அறுவடைலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. பாருங்க பொள்ளங்காய் பிஞ்சு எப்படி தொங்குது பாருங்க. எப்படி காய் பாருங்க, எல்லாம் உள்ள உள்ள எப்படி இருக்குது பாருங்க, கொத்து கொத்தா காய் பாருங்க. அதில் வர பறிக்கும் போது வர கீழே வேற விழுந்தது. என் பையன் தாங்க வீடியோ எடுக்கிறாரு. செய்யற எப்படி பாருங்க, இந்த கலர் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. கலர் கிரீன் கலர். உங்களுக்கு எனக்கு தட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் கலரான காய்ங்க வச்சு உங்களுக்கு அறுவடை காட்ட போறேங்க. பாருங்க மூக்குத்தி அவரை பாருங்க, அறுவடை பண்ணலாம் இப்படி வந்துடுது. அறுவடை பண்ணும் போது நம்மளுக்கு தெரியறதே இல்லைங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா காயும் பாத்தீங்கன்னா முத்திக்குதுங்க. இந்த மூக்குத்தி அவரை என்னால வந்து அறுவடை பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க. சரி, நானும் அதை விதைக்கி விட்டுட்டுங்க. பேசாத விதைக்கே நீ ஆயிடுன்ட்டு விட்டுட்டுங்க. வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருந்தீங்க, நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சரி வாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா கீரை அறுவடை பண்ணலாம். வாங்க பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாம். இன்னைக்கு கீரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வகை வகையான கீரை அறுவடை பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா வீடியோவை நல்லா பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் விளைஞ்சி சாப்பிடணும் தாங்க என்னுடைய ஆசை. இப்போதைக்கு பெருசாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணிக்கிறேங்க. நான் வேரோட பிடுங்கலைங்க. பிடுங்கினோம்னு வச்சுக்கோங்க மற்ற செடியினுடைய வேர் பாதிக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேங்க. பரவாயில்லைங்க, 2 பேக் போட்டேன். ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா புளியே சாப்பிட்டு போயிடுச்சுங்க. இன்னொரு பேக்காவது நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துச்சுங்க. டெய்லி இதுக்கு வந்து பார்த்துட்டே இருப்பேங்க, புழுகு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணினே இருப்பேங்க. பண்ணி தாங்க இந்த பேக்கை காப்பாற்றணும், இல்லைன்னா இதுவும் போயிட்டுக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக் முறையில் கீரைங்களை சாப்பிட சொல்ல அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. அதனாலதான் மாடி தோட்டத்தில் கீரைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா ஓவர் மருந்துங்க கீரைக்கு. அதனால நல்லா செருக்க இருக்குதுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்ட் 2 சனிக்கிழமை தட்டு காட்டுவோங்க. அறுவடை இன்னும் இருக்குதுங்க. அதனால் வந்து ஃபுல்லாக என்னால் வந்து கவர் பண்ண முடியலைங்க. அதனால் பார்ட் 2 சனிக்கிழமை வருதுங்க பாருங்கள். பழங்கள் அப்டேட்டு வியாழக்கிழமை வருதுங்க பாருங்கள். பாய்.